சாம்சங்ல இருந்து இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மொபைலா சாம்சங் கேலக்ஸி A14 5G போன மாசமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் மொபைல் வந்து நமக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. இந்த மொபைல்ல என்ன விஷயங்களா கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸ்க்கு இதை சேல் பண்றாங்க, இந்த பிரைஸ்க்கு இதை வாங்கலாமா வேண்டாமா, எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். முதல்ல பாக்ஸை பார்த்தா இப்போ வரக்கூடிய சாம்சங் மொபைல்ஸோட பாக்ஸ் எல்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு குட்டியான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. குட்டியான பாக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள என்ன இருக்கும் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி. மேலே மொபைலோட மாடல் நேம் கொடுத்துருக்காங்க, கீழே மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே நம்மளை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கீழே சாம்சங் அப்படின்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, சைடில் மொபைலோட நேம் கொடுத்துருக்காங்க, பின்னாடிலாம் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேலேயே மொபைல் இருக்கு. ஸோ மொபைலை கையில் எடுப்போம். கையில் எடுத்து அந்த ரேப்பரை பிரிப்போம். பிரிச்சா நம்ம கையில இருக்கிறது டார்க் ரெட் கலர்ஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது போகவும் இன்னும் ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்கு, ஒரு லைட் கிரீன் அப்புறம் பிளாக் கலர். மொபைலை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். இதுக்கப்புறம் உள்ள வந்து இன்னொரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வெளியிலேயே சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணா உள்ள வந்து ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ரெண்டு சில பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு எண்ட்லமே டைப் சி இருக்கிற மாதிரி ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு எண்ட்லமே பட்ஜெட் செக்மெண்ட்ல டைப் சி கொடுக்கறது வந்து சாம்சங். மற்ற பிராண்ட்லாம் USB to டைப் சி தான் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் பாக்ஸ்குள்ள இருக்கு. முதல்ல மொபைலோட டிசைன் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபுல்லா பிளைனா கொடுத்துட்டு அந்த கேமராவுக்கு மட்டும் பம்ப் கொடுக்குற ஒரு டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபிளாக்ஷிப்லையும் அதான் இருக்கு, இவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட்லையும் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பின்னாடி நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொரசொரப்பா இருக்கிற மாதிரி, ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால ஹேண்ட்ல பிடிக்கும் போதும் ஒரு ஃபீல் வந்து நல்லா இருக்கு, நல்ல கிரிப்பாவும் இருக்கு. இந்த டிசைன் கொடுத்துருக்கனால நம்ம கை வைக்கும் போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணல. கீழே வந்து சாம்சங் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த டிசைன் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. பட் இங்க மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 205 கிராம் இருக்கு. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 9.1 mm திக்னஸ் இருக்கு. இது கொஞ்சம் பல்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா இங்க முன்னாடி வந்தா இங்க டிஸ்பிளேயோட சைஸ், டிஸ்பிளே பார்க்கும்போது சுத்தி வந்து அந்த பெசல்ஸ் வந்து ரொம்பவே பெருசா கொடுத்துருக்காங்க. அதனால மொபைல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது போக இங்க வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் தான் இங்க கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 6.6 இன்ச்ல Full HD Plus LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு. LCD ல நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சோ LCD ல நமக்கு என்ன ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளேல நல்லா இருக்கு. பட் அவுட்டோர்ல நீங்க நல்ல பீக்கான ஒரு சன்லைட்ல வச்சு பாக்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டீசென்ட்டா தான் தெரியுது, அந்த அளவுக்கு பிரைட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவரால் டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா இருக்கு. அடுத்து இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக லேட்டஸ்டான Exynos 1330 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. Exynos அப்படிங்கிறதுனால அதை பத்தி பெருசா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இதே இது MediaTek Snapdragon அப்படின்னா அதை பத்தி ஓரளவு அந்த ப்ராசஸர் பத்தி நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். பட் இங்க Exynos ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த ப்ராசஸர் வந்து கிட்டத்தட்ட Snapdragon 695க்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு சில விஷயங்களை அதை விட பெட்டராகவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட ஆன்டிடூ ஸ்கோர் நம்ம செக் பண்ணோம், 4 லட்சம் வருது. கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆன்டிடூ ஸ்கோர் வருது. கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே லோ கிராஃபிக்ஸ்ல நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. இல்ல மீடியம் கிராஃபிக்ஸ்ல விளையாண்டீங்க அப்படின்னாலுமே அங்கங்க சில நேரம் லேக் பார்க்க முடியுது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவு நல்லா இருக்கு. ஸோ கேமிங்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாலுமே ட்ரை பண்ணலாம். ஆனாலுமே இது ஒரு 5G ப்ராசஸர், மொபைலுமே ஒரு 5G மொபைல். இதுல 7 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியால ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் நீங்க எது யூஸ் பண்ணாலுமே 5G யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்தியால இருக்கக்கூடிய 5G பேண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக இதுல ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க ஹெவியா யூஸ் பண்ணா பெரிய அளவுல இங்க ஹீட்டிங் இஷ்யூமே இல்ல, ஒரு லெவல் நார்மலா தான் இருக்கு. அடுத்து இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தா இங்க ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வருது. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த். இங்க செல்ஃபி கேமராவுமே A13ல இருந்து இங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமரால மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால செல்ஃபி ரியர் ரெண்டுலயுமே வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். 60 fps கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் 695லமே 4K ல ஷூட் பண்ண முடியாது, 1080ல தான் ஷூட் பண்ண முடியும். சோ அத கம்பேர் பண்ணும்போது இதுலயும் கிட்டத்தட்ட சேமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க போட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ், டீடைல் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் எல்லாமே ஓரளவு ஓகேவா இருக்கு. போட்டோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலுமே பெரிய அளவுல நாய்ஸ் இல்ல, நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா, இன்டோர்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 13 கொடுத்திருக்காங்க. One UI 5.0 ஓட கொடுத்திருக்காங்க. சாம்சங் பொறுத்தவரைக்கும் சாஃப்ட்வேரை பத்தி நம்ம குறை சொல்லவே வேண்டாம். எல்லா அப்டேட்டுமே ரெகுலரா லேட்டஸ்டா கொடுக்குறாங்க. அவங்களோட பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபிளாக்ஷிப் மொபைலா இருந்தாலும் சரி, மத்த மொபைல்ஸ் எல்லாம் இவங்க கூட கம்பேர் பண்ணவே முடியாது. சோ பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட Android 13ல இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து இன்னுமே Android 12ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த
அந்த விதத்துல இது பெஸ்டா இருக்கு. இது போக உங்களுக்கு 2 OS அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அதனால 14 15 வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அதனால இந்த மொபைல் வாங்குனீங்க அப்படினா லேட்டஸ்டான அப்டேட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வருஷம் இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இங்க ப்ளோட்டர்ஸ் அப்படினு பார்த்தாலுமே நிறைய ப்ளோட்டர்ஸ் நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்லாம் இருக்கு. இங்க புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படினு பார்த்தாலுமே அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. சோ பட்ஜெட் செக்மென்ட்ல எல்லா பிராண்ட்லயுமே வரதுதான். சாம்சங் பொறுத்தவரை ஓரளவு க்ளீனா பெட்டரா பண்ணிருக்காங்க. அது போக இதுல ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க கால் ரெக்கார்ட் பண்ணனும் அப்படினாலுமே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காகவே நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் ட்ரை பண்ணனும்னு நினைப்பீங்க. சோ அந்த விஷயத்துக்காகவும் ட்ரை பண்ணலாம். இது போக FM ரேடியோவும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. மொபைலோட பேட்டரிக்கு வந்தா இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தாலுமே ஒரு சூப்பரான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 2 நாளைக்கு தாராளமா பேட்டரி லைஃப் வருது. நீங்க ஹெவியா யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வருது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மாஸா இருக்கு. ஆனா இங்க சார்ஜிங் சப்போர்ட் அப்படினு பார்த்தா இதுல 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அவங்களோட ஃபிளாக்ஷிப்லயே 25 வாட் தான் கொடுக்குறாங்க. அதனால பட்ஜெட் செக்மென்ட்ல 15 வாட் எல்லாம் சாம்சங் கிட்ட குறை சொல்ல முடியாது. ஆனா பாக்ஸ்குள்ளேயும் அடாப்டர் கொடுக்கல. அடாப்டர் வந்து நீங்க தனியா தான் வாங்கணும். தனியா வாங்கி தான் சார்ஜ் பண்ணிக்கணும். ஏற்கனவே உங்ககிட்ட சாம்சங் அடாப்டர் இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே அடாப்டர் இல்ல, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கம்மியா இருக்குது, ஒரு சின்ன ப்ராப்ளமா தான் தெரியுது. அப்படிங்க மொபைலோட டாப்ல வந்தா இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த பிரைஸ் செக்மென்ட்ல நிறைய மாடல்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியாது. அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் சாம்சங் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழ பவர் பட்டன் இருக்கு. அதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆல்ரெடி தெரியும், LCD டிஸ்ப்ளே. இதுவுமே ஃபாஸ்டா அக்யூரேட்டா வர்க் பண்ணுது. பாட்டம்ல வந்தா இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஒரு டீசென்ட்டா தான் மியூசிக் கேட்க முடியும். பக்கத்துலயே வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஒரு மைக் இருக்கு, 3.5 mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். இப்போ இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா இதுல மொத்தம் 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64, 6+128, 8+128. 4+64 வந்து 16500 ரூபாய்க்கும், 6+128 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு, 8+128 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ இந்த பிரைஸ்க்கு இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இதுக்கு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இனிஷியல் செல்லிங் ஆஃபர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை வாங்க முடிஞ்சது. இப்போ கூட உங்களுக்கு கார்டு ஆஃபர் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதனால நீங்க ஒரு 15000 ரூபாய் இல்ல 15500 ரூபாயில இருந்து இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். சாம்சங்கோட A சீரிஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஆஃப்லைன் யூசர்ஸ் தான் மெயினா டார்கெட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்லைன்ல விற்கக்கூடிய மத்த மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா இந்த மொபைல் வந்து எல்லா விதத்திலுமே பெஸ்டா பண்ணிருக்காங்க. சோ நான் வாங்கினா ஆஃப்லைன்ல தான் வாங்குவேன் அப்படிங்கிறவங்க ஆஃப்லைன்ல இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனுக்கு வந்தோம் அப்படின்னா ஆன்லைன்ல டெஃபினட்டா இதோட நிறைய பெட்டர் சாய்ஸ் வந்து இருக்கு. ஆன்லைன்ல வாங்கினா கூட நான் வாங்கினா சாம்சங் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து எனக்கு லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் அப்டேட் வேணும், பெஸ்டா இருக்கணும், ஒரு நல்ல பிராண்ட்ல இருக்கணும், சாஃப்ட்வேர் அப்டேட் எப்பவுமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.